நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நடக்கும்போது துல்லிட்டபி டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில இந்தியன் பிளேயர்ஸ் இந்த டெஸ்ட்டோட விளாட போகிறதுனால எல்லாரோடைய கவனத்தையும் இந்த ஈர்த்து இருக்குது. ஸோ இந்த இந்த தொடர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த துல்லிட்டபி டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 டீம் பார்த்தீங்கன்னா டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டீம் ஏ, டீம் பி இந்த 4 டீம்லையும் பார்த்தீங்கன்னா சில இந்திய பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணி சில நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்திய பிளேயர்ஸ் எதுக்கு இந்த டூரிஸ்ட் முக்கியமாக விளாடுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எதிராக பார்த்தீங்கன்னா மோசமாக தோத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி, நியூசிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் விளாட போகிறாங்க. ஸோ அங்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுக்காண்டி இங்கேயே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஏவோட டீம் பார்க்கலாம். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேப்டனாக செயல்படுறாரு. ஸோ இவங்க கீழே பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், ரியான் பராக், துருவ் ஜோரல், கேஎல் ராகுல், திலக் வர்மா, சிவன் துபே, தனுஷ் கோட்டியன், குல்தீப் யாதவ், ஆகாஷ்தீப், ரஷீத் கிருஷ்ணா, கலீல் அகமது, ஆவேஸ் கான், வித்வாத் கவேரப்பா, குமார் சங்ககாரா, சசாந்த் ராவத் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் மயங்க் அகர்வால் ஓப்பனிங் இறங்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. 1 டவுனில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2 டவுன் 4 டவுனில் பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல், கேஎல் ராகுல் வர வாய்ப்பு இருக்குது. இந்த 5 பேர் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக், சிவன் துபே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், ரஷீத் கிருஷ்ணா, கலீல் அகமது, ஆவேஸ் கான். ஸோ இந்த பிளேயிங் லெவன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் பி பார்க்கலாம். டீம் பியில் பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் கேப்டனாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சர்பராஸ் கான், ரிஷப் பந்த், முஷீர் கான், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், யாஸ் தயால், முகேஷ் குமார், ராகுல் சகர், சாய் கிஷோர், மோகித் அஸ்வதி, நாராயண் ஜெகதீசன் இருக்கிறாங்க. ஸோ இதில் யார் யார் பிளேயிங் லெவனுக்குள்ள இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயர்ஸாக பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வர், எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இருப்பாங்க. 1 டவுன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சர்பராஸ் கான் இருப்பார். அதுக்கப்புறம் 2 டவுனில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, ஸோ இவங்களாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார், முகமது சிராஜ், அப்புறம் ராகுல் சகர் இல்லைன்னா யாஸ் தயால், இவங்க 2 பேர் யாராவது வர வாய்ப்பு இருக்குது. சாய் கிஷோர், மோகித் அஸ்வதி, நாராயண் ஜெகதீசன், முஷீர் கான், ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொஞ்சம் ஸ்லைட்லி ஏஜ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் சி பார்க்கலாம். டீம் சியில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனாக செயல்படுறாரு. அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், ரஜத் படிட்டார், அபிஷேக் கோரேல், சூரியகுமார் யாதவ், பாபா இந்திரஜ், ஹர்ஷித் சோகின், மனோஜ் சுதார், உம்ரான் மாலிக், வைசாக் விஜயகுமார், அனுசுல் கம்போஜ், ஐமன்சு சவுக்கன், மயங்க் மார்க்கண்டே, ஆரியன் ஜோயல், சந்தீப் ஆரியர் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள யார் யார் பிளேயிங் லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கெய்க்வாடும் சாய் சுதர்சனும் ஓப்பனிங் இறங்கிடுவாங்க. 1 டவுனில் பார்த்தீங்கன்னா பாபா இந்திரஜித் இல்லைன்னா ரஜத் படியில் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொரேல் கூட வர வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 பேரில் யாராவது ஒரு 2 பேர் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு கன்ஃபார்ம் உள்ள இருப்பார். அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக், வைசாக் விஜயகுமார், மயங்க் மார்க்கண்டே, ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஸ்பின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைமன்சு சவுக்கன், அனுசுல் கம்போஜ், மனோஜ் சௌத், சந்தீப் ஆரியர், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் எஜ்ஜு தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆரியன் ஜுவல், அபிஷேக் பொரேல் இருக்காங்க. இதில் மோஸ்ட்லி அபிஷேக் பொரேல் தான் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டீம் டி பார்க்கலாம். டீம் டியில் பார்த்தீங்கன்னா சேசர் கேப்டனாக செயல்படுறாரு. அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா அதர்வா டைடு, யாஸ் துபே, தேவ்தத் படிக்கல், இஷான் கிஷான், ரிக்கி பொய், சர்னஸ் ஜெயின், அக்சர் பட்டேல், ஹர்ஷித் சிங், ஆதித்யா தகரே, ஹர்ஷித் ராணா, துஷா தேஷ்பாண்டே, ஆகாஷ் செங்குப்டா, கேஎஸ் பரத், சௌரப் குமார் இருக்காங்க. ஸோ இவங்க யார் யார் பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அதர்வா டைட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், இஷான் கிஷான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்கி பொய் கன்ஃபார்ம் இருப்பாங்க. அக்சர் பட்டேல் இருப்பாங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் சிங், துஷா தேஷ்பாண்டே. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத் இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவல் வர வாய்ப்பு இருக்குது.
ஓகே, உங்களுக்கு இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எந்த டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.